அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்குமே கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் 2024-25 முடிஞ்சது. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நிறையாவே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஃபால் தான். ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டி 52,000 வரைக்கும் வந்துட்டு, அதாவது 51,960 வரைக்கும் வந்துட்டு, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த இடம் வந்து ஒரு ஸ்பைக் அடிச்சது காலையிலேயே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 51,900 ஸ்பைக் அடிச்சு, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52,249 ஒரு 400 பாயிண்ட் வந்து அப் கொடுத்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபால். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நியூஸ் வந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 10% 12.5% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதே ஷார்ட் டேர்மில் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் தான். ஒரு ட்ரேடர்ஸோ இல்லை ஒரு இன்வெஸ்டர்ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங். ஆனால் இந்த கேண்டில் வந்து ஸ்பைக் கேண்டில் சம்மந்தமே இல்லாமல் அடிச்சது 11:15. ஸோ 11 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேச ஆரம்பிச்சாரு என்னென்ன பண்ண போறோன்னு. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பைக். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான். 11:15 கேண்டிலுங்கிறது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பை சைடு. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ பை தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 11:15 வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கேண்டில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸை பேஸ் பண்ணி நல்லா இறங்கினா கூட ஸோ செகண்ட் ஹாஃபே நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னும் மேற்கொண்டு வருமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 51,960 நல்ல சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆனிச்சு. அது பிரேக் ஆனால் கூட ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. எல்லா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங், அதாவது ஒரு பெரிய சப்போர்ட்டை தான் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,064 நேற்று சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ சென்செக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ சென்செக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 79,475. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுனுன்னெல்லாம் சொல்லிட முடியாது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் ஆனால் கூட ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து நல்ல ஒரு ரெக்கவரி தான் கொடுத்துருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்க் நிஃப்டியை கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை வந்து ஹெவியாக வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கு, மிட் கேப் நிஃப்டியும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபின் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ரெக்கவர் ஆனால் கூட ஸோ ஃபின் நிஃப்டி ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிருங்க, அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி கண்டினியூஸாக இறங்கினா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 22,000 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக இது கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் ரேஞ்சை எடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு அதாவது ஒரு கேப் டவுன் எடுத்தாலோ இல்லை மார்க்கெட் கீழே வந்தாலோ அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 51,130. ரெசிஸ்டன்ஸ் வந்து சேம் ரெசிஸ்டன்ஸ் தான் 53,000. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 52,435. பிவோட் பாயிண்ட் வந்து 51,890. சப்போர்ட் வந்து 51,230. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 52,547. லோ வந்து 51,342. ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 52,511. க்ளோஸ் ஆன இடம் 51,778. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பையிங் ப்ரெஷரும் கிடையாது, செல்லிங் ப்ரெஷரும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கலந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டில் எடுத்திருக்கு. நான் ஆல்ரெடி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக 2 to 3% வந்து வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ 52,000 இருக்கிற மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஏறி இறங்கியிருக்கு. ஸோ 2% வாலட்டிலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, ஸோ 90% பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல தான் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்து
2000 52,000க்கு மேல ஓப்பன் ஆனா மறுபடியுமே பாத்தீங்கன்னா பை வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பா இந்த ஹை இல்லைன்னா அதை பிரேக் பண்ணி மேல வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் 52,000க்கு கீழே ஓப்பன் ஆனா இது மறுபடியுமே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகும் இந்த இடம் 52,435. ஸோ அங்கே போயிட்டு 2 15 மினிட்ஸ் கேண்டல் இல்லை 5 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வரைக்குமே மறுபடியுமே பார்த்தீங்கன்னா செல் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனா ஸோ பிவோட் வரைக்கும் போயிட்டு ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 5 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஸோ ஃபால் ஆகும். ஸோ அதோட அடுத்த டார்கெட் வந்து 52,130 51,130 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல. எதனால இந்த இடத்துல ஓப்பன் ஆனா கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஓப்பன் ஆகிறப்ப மறுபடியும் ஃபால் தான் ஆகும். ஸோ மூணாவது கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா அடுத்த சப்போர்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51,130. ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா அவசரப்பட்டு கால் ஆப்ஷன் சைடு வந்து ட்ரை பண்ண வேணாம். ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக இறங்கட்டும். இந்த 51,130க்கு கீழே வந்தாலும் வரும். ஸோ எந்த இடத்துல போயிட்டு ஒரு 2 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டர்ன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டிங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நேற்று வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்திருந்தா பந்தன் பேங்க் ஹையர் கட் பண்ணா பை சைடு போகலான்னு. ஸோ ஹையர் கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 பாயிண்ட் கூட போகல. மார்க்கெட் வந்து நல்லா சரிஞ்சா கூட ஸோ 190ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்ச். அதை எடுத்துட்டு 196 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹையர் கட் பண்ணா பை பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஹையர் கட் பண்ணலை. ஸோ மூணாவது ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஹையர் கட் பண்ணல. ஸோ நாளைக்கு வந்து ஒரு 3 பேங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெஃபர் பண்றது ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 196.80 இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப 196.80 நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ அங்கே வந்துட்டு மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா அதோட டார்கெட் 199 200 அதுக்கு மேலேயே வரதுக்கான அதாவது இன்னைக்கு ஹை வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஃபெடரல் பேங்க்ல. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிட்டு இருந்த இடம் பார்த்தீங்கன்னா 859.50. ஸோ அந்த இடம் நாளைக்கு வந்ததுன்னா ஸோ அங்கேருந்து பை பாசிபிள் 872.80 வரைக்கும். அப்படி இல்லைன்னா 884.15 ரெசிஸ்டன்ஸ். ஸோ நான் சப்போர்ட்டா இருந்தது இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ரெட் கலர் லைனாக மாத்திட்டேன். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சப்போர்ட் லெவல் வந்து 859.50 ரெசிஸ்டன்ஸ் வந்து 884.15. ஸோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் லோவை கட் பண்ண செல்லிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 1640 1620 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எனக்கு பட்ஜெட் ஃபீவர் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து ட்ரேடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதனாலன்னா நாளைக்கு எந்த மாதிரி பொசிஷனில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா நிஃப்டி அவ்வளோவா வந்து ஃபால் இருந்தால் கூட கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு மேலே வந்துட்டு தான் இருக்கு. நாஸ்டாக் கொஞ்சம் அவ்வளோவா மூவ்மெண்ட் இல்லை எதுலையுமே. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் எஃப்என்டோஸ் வந்து எந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ நாளைக்கு வந்து முடிஞ்சா ட்ரேட் பண்ணுங்க. நான் ட்ரேடிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் கூட ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஏதாவது கொஞ்சம் ஒரு லாங் டேர்மில் வந்து ஏதாவது சொல்லுங்க. லாங் டேர்ம் இப்போதைக்கு எதுவுமே வேணாம். ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக செல் ஆகுமா இல்லை பை ஆகுமாங்கிறது அடுத்தடுத்து ஒரு 1-2 கேண்டலில் பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு வந்து எடுக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.